ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷேர்ஸ் vlog. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இடியப்ப கொத்து தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். லீக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கேரட், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், அடுத்ததாக கறிமிளகாய், கருவேப்பமில்லை, ரம்பை, அடுத்ததாக உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன், மற்றது முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கு முட்டை இடியப்ப கொத்து தான் செய்து காட்ட போகிறேன். இனி எப்படி இடியப்ப கொத்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி சூடாகிட்டது. இப்போ எண்ணெயை விடுவோம். வட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுவோம். அடுத்ததாக பச்சை மிளகாய், உள்ளி இவ்வளோத்தையும் போட்டு வளர்த்துவோம். ரம்பையும் போடுவோம். அடுத்ததாக முட்டையை போடுவோம். அடுத்ததாக உப்பு போடுவோம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்ததாக கட்டத்தூள் கொஞ்சம், வதக்குவோம். அடுத்ததாக வெட்டி வச்ச மரக்கறிகளை போடுவோம். முட்டை கொஞ்சம் வேறி கொஞ்சம் உதிரியாக வந்த அப்புறம் மரக்கறியை போட்டு வதக்குறது. அடுத்ததாக மிளகாய்த்தூள் போடுவோம். அடுத்ததாக வாசத்துக்காண்டி இறைச்சி சிறகுத்தூள் போடுவோம். இறைச்சி சிறகுத்தூள் இப்போ வடிவாக வதக்குவோம். மிளகாயோட தூள் சேர்க்கிற மாதிரி எல்லாம் வேகிட்டுது. இப்போ பீச்சு வச்சு இடியப்பத்தை போடுவோம். போட்டு அப்படியே மிளகறியோடையும் முட்டையோடையும் சேர்த்து மிக்ஸ் ஆனால் சரி. வடிவ மிளகறியோட சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணால் சரி. இதுக்குள்ளே நாங்கள் கறி இருந்தாலும் போடலாம். இன்றைக்கி நாங்கள் கறி போடலை. கறி இருந்தாலும் போட்டு இதோட கிண்டலாம். கடைசியாக கொஞ்சமாக இறைச்சி சிறப்புத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் இடியப்ப கொத்து ரெடி. இப்போ நாங்கள் இடியப்பமாக வச்சு மிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் காலமை இடியப்ப கொத்தா செய்து சாப்பிடலாம். இப்போ இடியப்ப கொத்து ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.